அதாவது திமுக பெரியாரை எதிர்த்து உருவான ஒரு கட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களால். அவருடைய நோக்கமே வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி மூத்த அமைச்சர் வேலு இவங்களெல்லாம் உதயநிதியை புதுசாக பட்டம் கட்டக்கூடிய மன்னர் போன்ற ஒரு நிகழ்வை உருவாக்குற காட்சி. அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுன்னு சொல்றாங்க. இப்ப திமுக பாத்தீங்கன்னா போன தடவை தேர்தலில் நாங்க நீட்டிலே ஒழிப்போம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம், அதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முத்து நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இளைஞர் அன்னைக்கு இது நடந்தது, மீட்டிங் செம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுனாங்க. மு.க. ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் எல்லாம் அப்படின்னு வேறு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் ஏவா வேலு அவர்கள், அமைச்சர் ஏவா வேலு ராஜா அவர்கள் சில இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதேமாரி உதயநிதி தான் வழி நடத்தணும் அப்படின்னு சில கோட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது சரிதானா? அடுத்தது ஏன்னா கருணாநிதி அவருக்கு அடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இன்மநிதி ஸ்டாலின், இப்படி போகிறது இது சரிதானா? இது ஜனநாயக முறையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது திமுக பெரியாரை எதிர்த்து உருவான ஒரு கட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களால். அவருடைய நோக்கமே வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும், வாரிசை வைத்து எந்த விதமான செயல்பாடும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பெரியாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. பெரியார் ஒரு மணியம்மையை கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசு அரசியலை கொண்டு வராரு, அது தவறு அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதின்னு சொல்லி அவங்க முழுக்க முழுக்க வாரிசு அரசியலே தான் மையமாக வச்சு அந்த கட்சி இயங்குது. அவங்க மட்டும் கிடையாது, மாவட்ட செயலாளருக்கு இருக்கக்கூடிய பசங்க அப்படி மாவட்ட இளைஞரணி செயலாளராக வரதும், அதுக்கப்புறம் அவங்களே மாவட்ட செயலாளராக வரதும், இந்த மாதிரி இவங்க முழுக்க முழுக்க வாரிசு அரசியலை மையமாக வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது திமுக. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒரு மன்னராட்சி முறை போல். இப்போ பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் தான் ஒரு பெரிய ராஜா இருப்பார். உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன், அவருக்கு பிறகு ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் இரண்டாவது ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி ராஜராஜ சோழன் இப்படி வர்றது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு முறையை இவர்கள் உருவாக்குகிறார்களோ என்கின்ற அச்சம் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேருக்கே இருக்குது. ஒரு காலத்தில் சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இன்றைக்கி முழுக்க முழுக்க சனாதனம் என்ன செய்கிறதோ, சனாதனம் என்ன செய்கிறதோ அதையே தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இப்போ இளைஞரணி மாநாடுங்கிற பெயரில் முதியவர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. இளைஞரணின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞரணினா எத்தனை வயசு இருக்கணும்? ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருந்தால் அது இளைஞரணி. ஆனால் அங்கே வந்த ஆட்களுடைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், வீடியோலாம் பார்க்குறோம், எல்லாமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திமுகவில் இளைஞரணி பொறுப்பாளர்களாக இருப்பது புதுசு கிடையாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இளைஞரணி மாநாட்டுக்கு வருவது திமுகவுக்கு புதுசு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் இளைஞரணியுடைய மாநில அமைப்பாளராக தான் இருந்தார். இப்போ இளைஞரணி மாநாடு அப்படிங்கிற பெயரில் முதியோர்கள் மாநாடை நடத்தியிருக்கிறார்கள். அது இல்லாமல் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு சேர் போடப்பட்டு வெறும் 50,000 பேர் கூட திரளல, முழுக்க முழுக்க சேரெல்லாம் காலியாக இருந்ததுன்னு சொல்லி பல்வேறு டிவி சேனல்களை நம்ம செய்தியாக பார்க்குறோம். அது இல்லாமல் இது ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல் ஒரு கட்டுப்பாடாக இல்லாத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலி சேர்கள் ஒரு பக்கம் கிடக்குது, லட்சக்கணக்கான காலி சேர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை கொலையெல்லாம் சைடில் அடுக்கி வச்சுருக்காங்க, ஒரு அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்க. இளநிகள், செவ்வழனி, இளநியெல்லாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு கத்தி எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்துகிட்டு பிச்சுவா கத்தி எடுத்துகிட்டு வாழை இதெல்லாம் அறுத்து இதெல்லாம் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில் பார்க்குறோம், ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிரியாணி சாப்பிட்றது கீழே உட்காந்து சாப்பிட போகிறாரு. திபுன்னு மக்கள் அவங்களெல்லாம் மிதித்து தள்ளிட்டு போய் அந்த வெந்து வேகாத கறியை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அவலமான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக என்று தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய கட்சி, அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்குது, காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதிக்காங்க, இங்கே உள்ள பொருள்லாம் அந்த சைடில் அள்ளி போடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்கன்னு வைங்களேன்.
அதே மாதிரி தலையை குனிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. தலையை குனிய தமிழ்நாடு தலையை குனிய விட மாட்டோம்னு சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல தலையை குனிஞ்சு தான் சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். இந்த காணொலி காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்களுடைய கொள்கைகள் என்ன, இவர்களுடைய கோட்பாடுகள் என்ன, எதற்காக அண்ணா இந்த கட்சியை உருவாக்கினார், அந்த நிலைமையே மாறி மிக மோசமான ஒரு அரசியலை உருவாக்குகிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மூத்த அமைச்சர் வேலு இவங்களெல்லாம் வந்து உதயநிதியை வந்து புதுசாக பட்டம் கட்டக்கூடிய மன்னர் போன்ற ஒரு நிகழ்வை உருவாக்குற காட்சிகள் நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இது வந்து மக்கள் வந்து ஏற்புடையதல்ல. இது வந்து ஒரு தவறான நிகழ்வு. இந்த கூட்டமே ஒரு தவறான நிகழ்வு தான். அதில் வேற பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து மக்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்காங்க இந்த ஆட்சியில். உதாரணமாக டாஸ்மார்க் மதுபானங்களால் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய முதல்வர், காவல்துறை அமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வெள்ளியில் ஒரு சேர் ஒன்று கொடுத்து, ஆமாம் நானும் பார்த்தேன், வெள்ளியில் வச்சுட்டு அவரை ஒரு பெரிய ராஜா மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அவர் பாவம் காலு மேலே காலை போடுறது வந்து ஒரு காணொலியெலாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகங்களில் 23வது புலிகேசி வடிவேலு வந்து மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் ஒரு செங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க. நம்மளுடைய முதலமைச்சரை நாமே இப்படி ட்ரோல் பண்ணுறதை வந்து விரும்பலை. ஆனால் அது போன்ற அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். புரியுது, கரெக்டு தான். இப்போ இதே வந்து அதிமுக எடுத்துக்கிடுங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறுவன தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுகளோ இல்லை எம்ஜிஆருடைய உறவினர்களோ எம்ஜிஆருடைய சொந்தக்காரங்களோ யாராவது அந்த கட்சியில் இப்போ வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 100% அது வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. சாமானிய ஒரு தொண்டன், சாதாரண ஒரு நபர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய கட்சி. இப்போ அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களோட உறவினர்கள் சொந்தக்காரங்க யாராவது பொறுப்பில் இருக்காங்களா? கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியில் அடிமட்ட தொண்டனாக சொல்லப்போனால் கிளைக்கழக செயலாளர்லேருந்து ஆரம்பித்து எம்பியாக, எம்எல்ஏவாக, அமைச்சராக படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு வந்து மக்கள் செல்வாக்கில் மீண்டும் முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு வந்து பொதுமக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ கூட சமீபத்தில் சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு அவர் வந்து செல்லும் வழியெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக அவரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள், மலர் தூவிய நிகழ்வுகள், தார தப்பட்டை அடித்து அவரை வரவேற்கிற நிகழ்வுகள், இப்படி எல்லாமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னெழுச்சியாக மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. அப்போ படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய தலைவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய தலைவர், விவசாயிகளுடைய வேதனைகளை அறிந்த தலைவர். இப்போ நீங்கள் எடப்பாடி ஐயா ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் அப்படின்னு சொன்னால் அந்த 4 வருஷத்தில் அவங்க கூட இருக்கிறவங்களாலேயே அவருக்கு பல நெருக்கடிகள். அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இவர் பிடிக்காத ஆட்கள், கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள், இப்படி அவங்க நெருக்கடி ஒரு பக்கம். கொரோனா காலம் பொதுமக்கள் எல்லாம் பாதிச்சது. இந்தியா உலகம் முழுவதும் அது பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு. அந்த காலத்தில் மிக திறம்பட செயல்பட்டு கொரோனா காலத்தில் தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் மருத்துவ சேவைகள், பல்வேறு மருத்துவ சேவைகளாக இருக்கட்டும், மருத்துவ உதவிக்காக மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம், சிவநாடர் போன்ற தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி, அதாவது அந்த எந்த யூகமும் பார்க்காம மக்களுக்கு தேவை, மக்களை வந்து உயரை காப்பாற்ற வேண்டும், நம்ம வந்து ஒரு மக்களின் முதல்வர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற அடிப்படையில் அவர் செயல்பட்டார். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விவசாயிகளுக்கு பாதிப்பு கூடிய விஷயங்களை திமுக, அன்றைய காங்கிரஸ் எல்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்த போது சிறப்பு வேளாண்மை மண்டலம்னு சொல்லி அந்த பகுதியை அறிவித்து இது போன்ற மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களை செயல்படுத்தாமல் தடுத்து நிறுத்தி விவசாயிகளை காப்பாற்றியவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை தேர்தலில் நாங்கள் நீட்டிலே ஒழிப்போம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம், அதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் சொல்லி, பொய்யான தகவல்களை சொல்லி அனிதா போன்ற சகோதரிகள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்கள் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அந்த ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள்,
குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ நீங்கள் தெரியும், அரசு பள்ளிகளில் யார் படிப்பா? இன்றைக்கி சாதாரணமாக மிடில் கிளாஸ் பிள்ளைகளே மெட்ரிகுலேஷன், கொஞ்சம் வசதியான சிபிஎஸ்சி, அதுக்கு மேலே கொஞ்சம் வசதியான இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு படிக்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே கஷ்டப்படக்கூடியவர்கள் எங்கே போவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் போவாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டாக்டர் ஆகணும், கோடிகள் இல்லாமல் கொள்கைக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பணம் கொடுக்காம படிப்பை மட்டும் வச்சு அவங்க வந்து மருத்துவர் ஆக்கணும்னு சொல்லி அன்றைக்கு மத்திய அரசிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாக 7.5% அரசு மாணவர்களுக்கு நீட்ல இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தார். அப்போ 7.5% போது ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழக ஏழை மக்கள் டாக்டர் ஆவதற்கான, மருத்துவர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரியான சேவைகள் செய்த ஒரு தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்க. இது சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அவர் ஒரு விவசாயி. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை மராமத்து பணிகள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஏரி குளங்களை தூர்வாரி ஆறுகள்லாம் ஆழப்படுத்தி கரைகளெல்லாம் தெளிவுபடுத்தி அதற்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி, விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்பு, விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுத்த அரசு என்று சொன்னால் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு. இது யாராவது மறுக்க முடியுமா? அப்போ மக்களின் ஒருவராக, இந்த மண்ணின் மைந்தராக, ஒரு தமிழனாக அவர் ஒரு எழுச்சி தமிழாக அவர் செஞ்ச சேவைகள் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாள் வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு அரசு விடுமுறை கிடையாது, இத்தனை வருஷமா இல்லை. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழர்களுடைய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை கொண்டு சொல்லும்போது என்னங்க இதுக்கே விடுமுறை இல்லையான்னு சொல்லி உடனடியாக தைப்பூச திருநாளுக்கு அரசு விடுமுறை வழங்கியவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி தமிழர்களுக்கான பிரச்சனைகளை மிக எளிமையான முறையில் அவர்கிட்ட கொண்டு சென்று அதை சரி செய்ய இடத்துல அவர் இருக்கிறார். ஆனால் இப்போதைய ஆட்சியாளர்கள் அவர்கள் தமிழர்கள் இல்லாத காரணத்தினால், அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத காரணத்தினால் தமிழகத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை, உரிமைகளை பெற்று தருவதற்கு அவங்க தயங்குறாங்க. இப்போ பாருங்க, திருப்பரங்குன்றம் தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரமாக தொன்று தொட்டு ஒரு சாதாரண நிகழ்வு. என்ன நிகழ்வு? தீப ஏத்துற ஒரு நிகழ்வு. அதை இன்னைக்கு எவ்வளவு பெரிய அரசியலா மாத்திருக்காங்க. இப்போ அது வந்து முருகருடைய மலை அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய மத மாற்றம் தமிழ்நாட்டில் எந்த காலத்தில் நடந்துச்சு? அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கோயில் அங்கே இருந்துச்சா இல்லையா? அப்போ என்ன புதுசாக சிக்கந்தர் மலைன்னு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணுறது? அப்போ சிறுபான்மையினுடைய வாக்கு வேண்டும், சிறுபான்மையர்கள் வாக்கு ஒற்றுமையாக மொத்தமாக கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சிறுபான்மையர்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வகையில் சிறுபான்மையர்களும் பெரும்பான்மையான இந்து சமுதாய மக்களும் சிறுபான்மையான முஸ்லீம் சமுதாயம் அடித்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் நம்ம அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு அவர் கொடுக்கக்கூடிய கோர்ட் ஆர்டருக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இவர்கள் எதிராக தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொதுமக்களுடைய பார்வையா இருக்கும். இந்த மாதிரியான நிலைமைகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.